Radius of a soap bubble is increased from 1 centimeter to 2 centimeter. Work done in this process is work done in blowing a soap bubble is surface tension into increase in surface area. இது clear கொடுத்துட்டாங்க soap bubble. அப்போ 2s into increase in surface area சொல்றப்போ surface area final minus surface area initial. Surface area formula 4 pi r square. அப்போ இதுல காமன் எடுக்கலாம் 2 into surface tension s. 4 pi ரெண்டுலையும் வரதுனால 4 pi எடுத்துடலாம். Final radius 2 centimeter. அப்போ 2 squared 4 into 10 to the power of minus 4 minus initial surface area 1 into 10 to the power of minus 2 the whole square 1 into 10 to the power of minus 4. அவ்வளோதான். இதில் காமனாக எடுக்க வேண்டியது 2 into 4 8s pi into 10 to the power of minus 4. அடுத்தது 4 minus 1 3. அவ்வளோதான். 3 into 4 3 into 8 24 pi s into 10 to the power of minus 4 joule is the answer. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா 2.4ன்னு ஒன்று இருக்கு. அதனால ஆன்சர் இஸ் 2.4 pi s மிஸ் ஆயிருக்கு. எஸ் வரணும் இன்டு 10 to the power of minus 3 joule is the answer. ஸோ இங்கே ஒரு டேர்ம் எஸ் மிஸ் ஆயிருக்கு. இதான் ஆன்சர். சரிதானா? இதான் ஆன்சர், வேற ஆன்சர் இல்லை. ஸோ வெரி ஈஸி கொஸ்டின். ஒர்க் டன் இன் இன்க்ரீசிங் த soap bubble is surface tension into increase in surface area. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். A rod is placed along the principal axis as shown in figure. This is a concave mirror whose focal length is 10 centimeter. Actually, minus வரணும். இது concave mirror இருக்கு. Find the focal length of the image. Okay, இது object உடைய length. It is clear. Focal length 10 centimeter. The mirror. Initially, it is at 20 centimeter. 20 centimeter இருக்கு. உனக்கு தெரியும், if the object is at 2f, image also will be formed at 2f. அப்போ கட்டாய இமேஜ் நான் ரெட்ல போடுறேன், இதே இடத்துல தான் இருந்திருக்கும். அடுத்தது b is இந்த எண்டு பார்க்குறோம், more than 2f. அப்போ கட்டாயம் இமேஜ் will be formed below 2f. அப்போ இமேஜ் இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கணும். சரி, நம்ம அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு எண் 20 சென்டிமீட்டர். ரெண்டாவது எண் மட்டும் நம்ம பார்த்தா போதும், இந்த பாயிண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரி, இட் இஸ் கிளியர். செகண்ட் கேஸ்க்கு இது ஆப்ஜெக்ட். யூ எவ்வளவு? யூ இஸ் நத்திங் பட் 20 + 10. ஏன்னா இது வரைக்கும் 20, இதோடைய லெங்க் 10 சென்டிமீட்டர். அப்போ இந்த எண் தான் 30 சென்டிமீட்டர் மைனஸ், ஏன்னா இட் இஸ் கெப்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது ஃபோக்கல் லெங்த் ஆஃப் த லென்ஸ் தெரிஞ்சிருச்சு, -10 சென்டிமீட்டர் இதோடைய ஃபோக்கல் லெங்த். சரி, அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வி கால்குலேட் பண்ணணும். இந்த பொசிஷன் இதான் வி. மிரர் ஃபார்முலா 1/f is equal to 1/v plus 1/u. 1/v தான் வேணும். 1/v வெளியே எடுத்துருவோம். 1/v will be equal to 1/f minus 1/u. Substitute பண்ணு. 1/-1/10. இந்த மைனஸ். அடுத்தது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். u is 1/30. அப்போ v கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை நம்ம 30 வச்சுட்டோம்னா இது 3 times -3, இது +1. அப்போ ஆன்சர் இஸ் -2/30, which is nothing but 1/v
V will be equal to minus 15 centimeter. அப்போ this length is 15 centimeter. அப்போ அந்த ராட் உடைய இமேஜ் ஆஃப் த ராட் உடைய லெங்த் 15 இது 20. அப்போ the length of image is 20 minus 15, which is equal to 5 centimeter is the answer. 5 centimeter is the answer. அடுத்த கொஸ்டின் போலாம். Nucleus A and B forms a nucleus C. Binding energy per nucleon of A for A and B and C are 3 million electron volt, 7, 6 million electron volt respectively. The energy produced in it. Okay. So, A உடைய energy பார்ப்போம். 2A 3 plus B4 gives C10 plus energy. இந்த எனர்ஜி தான் கண்டுபிடிக்கிறோம். இது ஃபிஷனா ஃபியூஷனான்னு தெரியல. ஃபிஷனாக இருந்தால் அவுட் சைட், ஃபியூஷனாக இருந்தால் இங்கே கியூ போடணும். எனிவே போடுவோம். இது பைண்டிங் எனர்ஜி இப்போ நியூக்ளியான் எவ்வளவு? ஏக்கு 3 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் 3 இருந்தால் அப்போ 3 into 3 into 2. இது பைண்டிங் எனர்ஜி 3 into 3 9 into 2 plus B உடைய பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் 7, இப்போ 4 into 7 equal to C உடைய பைண்டிங் எனர்ஜி 6, இது 10, 10 into 6. the difference of energy தான். இப்போ இது 9, 18 plus 28 gives 60. அப்போ இங்கே தான் எனர்ஜி வருது. இப்போ எனர்ஜி will be 60 minus 28, 38 plus 8, 46. அப்போ 60 minus 46, 14 million electron volt. 14 million electron volt. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கியூன்றது எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதா எமிட் பண்ணுதான்றது தான். இது அப்சர்வ் தான் பண்ணுது எனர்ஜியை. ஸோ 18 plus 28, இது 18, இது 28, இது 60. அப்போ இந்த சைட் தான் Q will be equal to 14. இதான் ஆன்சர். ஓகே. Find coefficient of friction. If time taken by a block in rough surface is 50% more than that of time taken by the body to come in smooth surface. அப்போ 2 சர்ஃபேஸ் இருக்கு. இதை ஸ்மூத்னு வச்சுட்டாங்க, சாரி இதை ஸ்மூத்னு வச்சுட்டாங்க, இதை ரஃப்னு வச்சுட்டாங்க. ஸ்மூத் சர்ஃபேஸில் டைம் டீனா இது 50% அதிகம், 1.5 டியா மாறுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 50% அதிகம், 100%னா 2t ஆயிருக்கும். 50% அதிகம் ஆயிடுச்சு. அப்போ டீன்றது அப்போ நியூ டைம் வில் பி t plus 50% ஆஃப் t போட்டேன்னா 1.5 t ஆயிரும். ஓகே. த டிஸ்டன்ஸ் லைட் பை த மாஸ் இஸ் சேம் இன் போத் கேசஸ். ரெண்டுலையும் எஸ்ன்றதான் டிஸ்டன்ஸ், ரெண்டு சேம் டிஸ்டன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. இதுல ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா சரியா, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இதுதான் அதோடைய வெயிட். அப்போ இதுல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்திருக்காது, நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ இட் ஸ்டார்டட் கமிங் டவுன் வித் an acceleration. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல acceleration is g sin theta. தீட்டா கூட கொடுத்துட்டாங்க 45 டிகிரி. g sin
45. அப்போ வேற ஒன்றும் இல்லை, 45 இஸ் 1/√2. G by √2 தான் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கான டவுன்வர்ட் ஆக்சலரேஷன். ரெண்டுக்கு எஸ் சேம் தான். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எஸ் இஸ் ஈக்குவல் டு இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். சரியா? இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ டி ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் என்ன ஆக்சலரேஷன் வந்திருக்கும்? இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்திருக்கும். அப்போ ஏ சைன் தீட்டா ஜி சைன் தீட்டா கீழே இருந்திருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல உனக்கு தெரியும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இது நார்மல், இது ஜி காஸ் தீட்டா. அப்போ செகண்ட் கேஸ்ல ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா. இதுதான் நெட் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் செகண்ட் கேஸ்ல. ஏன்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. மியூ ஜி ஆக்சலரேஷன் மட்டும் தான் எடுக்கிறோம். அப்போ கீழே விட மேல இருக்க ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. பட் ஜி சைன் தீட்டா இஸ் கிரேட்டா ரெண்டாவது கேஸ்லயும். மியூ சைன் காஸ் தீட்டா ஏ. அப்போ ரெண்டாவது கேஸ்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா ஆஃப் இன்டு இந்த டேர்ம். இது வேணா ஜியை காமன் எடுத்துடலாம். ஜி இன்டு சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா இன்டு இது T1 ஸ்கொயர். இது T-னா T1. எனிவே we will equate both. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு 1 and 2 ஈக்குவேட் பண்ண போறேன். S is nothing but half into acceleration நமக்கு தெரியும் G by √2. G by √2 equal to அதேதான் half into G into இதுல டைம் இருக்குமே of GT squared T squared. டைம் T squared. இதுல half into G into sin 45 1/√2 minus mu cos 45 அது 1/√2 into T1 is nothing but நம்ம தான் பார்த்தோம் இந்த கேஸ்ல 1.5 T the whole square half T square. என்னென்ன கேன்சல் ஆயிரும்? G கேன்சல் ஆயிடுச்சு. T ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த T ஸ்கொயர் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு? இதுல நம்ம மியூவை தான் வெளியே எடுக்கணும். அப்போ இந்த டேர்ம்ல 1/2 கூட கேன்சல் ஆயிரும். ரெண்டு சைடு இருக்குல்ல 1/2. அப்போ 1/√2 இங்க இருக்கு. இங்க 1/√2 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா 1 மைனஸ் மியூ தான் இருக்கு. இன்டு 1.5 into 1.5 15 into 15 2.25 2.25. அவ்வளோதான். இதுலேயும் 1/√2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. 1 மைனஸ் மியூ ஈக்குவல் டு 1/2.25. அப்போ மியூ வில் பி ஈக்குவல் டு 1 minus 1/2.25. அப்போ 2.25 minus 1 1.25 by 2.25. இது 125 by 225 போட்டுடலாம். 25 கேன்சல் பண்ணா 5 by இது 25 கேன்சல் பண்ணா 8 plus 1 9 வந்துடும். 5/9 தான் இந்த ஆன்சராக இருந்திருக்க முடியும். ஓகே, இது ஆன்சர். 5/9 தான் ஆன்சர். ஸோ எப்படி போட்டோன்றதை பாருங்க. இந்த கேஸில் ஜி சைன் தீட்டா தான் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் நார்மல், ஏன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லை. இந்த கேஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கனால ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா தான் நெட் டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் செகண்ட் கேஸில். ஃபர்ஸ்ட் கேஸில் நேராக போட்டுடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர். ஏ வந்து ஜி சைன் 45 G/√2 டைம் டி தான் டி ஸ்கொயர். செகண்ட் கேஸில் அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், ஆனால் ஆக்சலரேஷன் மாறுது, டைமும் மாறுது. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இதில் ஆஃப் G/√2 இன்ட்டு டி ஸ்கொயர், அதில் ஆஃப் ஜி இன்ட்டு
sin 45 1 by root 2 minus cos 45 1 by root 2 1 by root 2 minus mu by root 2 into 1.5 t the whole squared ஆயிடுச்சு. t squared cancel, g cancel, half cancel. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by root 2 இருக்கு. இதுலேயும் 1 by root 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம். 1 minus mu into 2.25 கேன்சல் பண்ணி கொண்டு வா. mu value 5 by 9 is the answer. ஓகே, இதான் அந்த அந்த சர்ஃபேஸ் உடைய coefficient of friction. Inputs of A and B are given. Find the output results Y. இது A நாட் கேட் வெளியே வந்தால் A காம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இது B, அப்போ வெளியே வர்றப்போ இது NAND கேட் A காம்ப்ளிமெண்ட் டாட் B the whole complement. உனக்கு ரூல் தெரியும், டிமார்கன் தியரம். A complement complement plus break the line, change the sign, B complement. உனக்கு தெரியும், complement will remove a complement. A plus B complement தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அவுட்புட் will be A plus B complement. இது ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். The uniform sphere of mass m and radius r divided into two equal parts. அப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு, அது ரெண்டா உடைச்சிட்டோம். மாஸ் வந்து கேபிட்டல் M. அப்போ ரெண்டா உடைச்சேன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால 2/5 mr² மாற்றம் இல்லை. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது, ஆனால் மாஸ் என்ன இருக்கும், ஆஃபாக மாறிடும். அப்போ ஹெமிஸ்பியர் தான் பற்றி பேசிட்டு இருக்கோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about the diameter per uniform sphere of mass m and radius r is divided into equal parts. One part of the sphere moment of inertia is I1. அப்போ I1 will be equal to இது total mass, இது m/2. அப்போ 2/5 m/2 into r மாறாது, r அதே தான், r². அப்போ which is nothing but 2 to mr² by 5. இதுதான் அவங்க சொன்ன I1 கண்டுபிடிச்சாச்சு. about the diameter and moment of inertia of a disk. அடுத்தது ரெண்டாவது கேஸ்ல we are taking a moment of inertia of a disk of radius 2r and mass அதே தான் கேபிட்டல் M. இங்க கேபிட்டல் M ஸ்மால் M வச்சுக்கோங்க, நம்ம கேபிட்டல் M வச்சுக்கோம். about perpendicular axis to the center. உனக்கு தெரியும் அது I2. moment of inertia of the disk will be mr² by 2. இந்த r இருக்க இடத்துல இங்க 2r இருக்கனால m into 2r the whole squared will become 4r² by 2, which is nothing but 2mr². equation number 2. I1 I2 தெரிஞ்சிருச்சு. நமக்கு வேண்டியது I2 by I1 கேட்டதுனால, so I2 by I1 which will be equal to mr² divided by mr² by 5. மேலே 5 போயிடும். ஸோ mr² கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் இஸ் 10. இதான் இதோடைய ஆன்சராக இருந்திருக்க முடியும். அப்போ இதில் இந்த கொஸ்டினில் நீ புரிஞ்சுக்க வேண்டியது, moment of inertia of the sphere about the centrum, moment of inertia of the hemisphere about the diameter ஈக்குவல் தான். ஆனால் ஒன் திங் யூ ஷுட் பி கிளியர், இதில் மாஸ் கேபிட்டல் M இருந்தா இது அதில் பாதி ஆயிரும்ல, m/2. ஆட்டோமேட்டிக்காக moment of inertia become divided by 2 போட்டதுனால m/5 mr² மாறுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யணும். ஸோ ஈஸி டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா, பட் மாஸ் பிகம் ஹாஃப். 2 கேன்சல் ஆனதுனால இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆயிரும், 1/5 டோட்டல் மாஸ் r² மாறிடும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. For the given circuit below, find VAC, voltage across A and B, and current pass through A and B. இதில் பாஸ் ஆன கரண்ட். ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தேன்னா
ஸோ 1 2 3 4 டயக்ராம் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மாதிரி டயக்ராம் which can also be drawn in this way. தப்பில் ரெண்டும் ஒன்று தான். இது 3 ஓம், இதுவும் 3 ஓம், இதெல்லாம் 27 வோல்ட், எல்லாம் 27 வோல்ட். இது எல்லாமே 3 ஓம் 3 ஓம் 3 ஓம். ஆக்சுவலாக இந்த கொஷனை ஈஸியாக போடலாம். இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்க. இந்த பார்ட்டை மட்டும். இதில் காமனாக வோல்டேஜ் 27 வோல்ட், எல்லாத்துக்கும் 27 வோல்ட் காமன். பேரலாக இருந்தால் வோல்டேஜ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணு. தே ஆர் பேரலல். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு 1/3 plus 1/3 plus 1/3 plus 1/3 which is nothing but 4/3. அப்போ தலைகீழ எடுத்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 3/4. இந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ இதிலிருந்து வெளியே வர்ற கரண்ட் என்ன? ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிட்டோம், இதில் இது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணிடுறேன். அப்போ இது 27 வோல்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 3/4 ஓம், சரிதானா? இதில் 27 வோல்ட், இதில் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ இதில் 3 ஓம் 3 ஓம், 2 சீரீஸ் 6. அப்போ இதில் போகிற கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐ வில் பி ஈக்குவல் டு 3 சீரீஸ் புரிஞ்சுக்கணும். வி பை ஆர் எஃபெக்டிவ், எல்லாத்தையும் மூணையும் ஆர் எஃபெக்டிவ்ன்ற இந்த கேஸில். அப்போ 27 பை இது 2 சீரீஸ் 6 பிளஸ் 3/4, சரிதானே? 3/4. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன நமக்கு கிடைக்கும் பாருங்க. 27 டிவைடட் பை, ஸோ 24 plus 3, 27/4, 4 will goes to the numerator. மொத்தத்தில் current in the circuit will be 4 ampere. அப்போ இதில் போன current உடைய வேல்யூ கிடைச்சிருச்சு 4 ampere. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு இப்போ என்னது, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தீஸ் 2 பாயிண்ட் தான் நமக்கு வேணும். ஏ அண்ட் பின்றது தானே, இந்த பாயிண்ட் ஒன்று தான், எல்லாமே பி பாயிண்ட் தான். ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் ஏபின்றது ஐ இன்டு ஆர். இப்போ ஐ எவ்வளவு? 4 ஆம்பியர். இதுக்கு பேரலா இருக்க ரெசிஸ்டன்ஸ் 6. ஸோ இதோடைய வோல்டேஜ் 24 வோல்ட். அப்போ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் 24 வோல்ட் அண்ட் 4 ஆம்பியர். புரிஞ்சு போட முடியுதான்னு பாரு. எல்லாத்தையும் பேரலல், இதோடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம், இது எல்லாத்தையும் சேர்த்து 27 3/4. எல்லாத்தையும் எடுத்தால் 4 ரெசிஸ்டன்ட் பேரலாக இருந்தது 3/4. இது 2 சீரீஸ் 6. அப்போ இதில் போன கரண்ட் எஃபெக்டிவ் வோல்டேஜ் பை இந்த 3 காம்பினேஷன், சரிதானே? ஸோ 4 ஆம்பியர் தான் இதில் போன கரண்ட்டு. இப்போ கரண்ட் இந்த சர்க்யூட் இஸ் 4 ஆம்பியர். வோல்டேஜ் அக்ராஸ் ஏ அண்ட் பி இஸ் ஐ இன்டு ஆர் போடுறோம். 4 × 6 24 வோல்ட். ஓகே, நல்ல கொஸ்டின், தரவாய்க்கிக்க. A system of 2 composite wires having mass 8 kg attached with it as shown in figure. Wire, first wire, Young's modulus கொடுத்தாச்சு. அந்த ஒயருடைய ரேடியஸ் 2 mm. அந்த ஃபர்ஸ்ட் ஒயருடைய லெங்க் கொடுத்தாச்சு 0.314 மீட்டர். செகண்ட் ஒயருடைய யங்ஸ் மாடுலஸ் கொடுத்தாச்சு. ஆனால் ரேடியஸ் பார்த்தா 2 ஒயர் சேம் ரேடியஸாக இருக்கு, 2 mm. லெங்க் இது 0.628 இருக்கு, 0.314 இருக்கு. பார்த்தாலே கொஞ்சம் ரிலேஷன் தெரியுது. ஃபைண்ட் த டோட்டல் டென்ஷன் ஆஃப் த ஒயர். இல்லை, இதில் டென்ஷன்றது நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் டென்ஷன். இது கேட்டது டோட்டல் எலாங்கேஷன், டெல்எல். மொத்தமாக எவ்வளவு எலாங்கேட் ஆயிருக்கு, டெல்எல் தான் கேட்டிருக்கு. எனிவே அப்போ தான் ஆன்சர். யூனிட் மீட்டர்லாம் கொடுத்துருக்கு, டென்ஷன்னா நியூட்டனில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ del L is nothing but del L1 plus del L2 அப்படிதானே. டோட்டல் எலாங்கேஷன்றது இந்த ஒயர் 2 ஒயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒயருடைய எலாங்கேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. செகண்ட் ஒயர் டீட்டெயில் மொத்தத்தில் L1 del L1ன்றது இந்த ஒயர் எலாங்கேட் ஆனது. இதில் இந்த ஒயர் புரிஞ்சுக்கணும். when they connected in series இதில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதோ அதே தான் இதுலேயும் ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஃபோர்ஸ் சேம். ரெண்டுலேயும் எலாங்கேஷன் வேணும். ரெண்டுக்கும் ஃபோர்ஸ் சேம். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு y1 equal to f by a1 pi r squared into change in length by original length. உனக்கு del L1 தான் வேணும். R1 நான் இப்போ சொன்ன மாதிரி லெங்க் L1 ரெண்டு ஒயருக்கும் எஃப்ஐ ஈக்குவேட் பண்ணிடலாம். ரெண்டுலையும் ஃபோர்ஸ் சேம் தான் ஆக்ட் பண்ணுது. சரியா? ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ 8 kg பற்றி நம்ம கவலைப்பட தேவை இருக்காது. ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண வேண்டியது அதோடைய எலாங்கேஷன் தான். அப்போ எடுத்துருவோமா? அப்போ del L1 போட்டும் கூட எஃப்ஐ காமனாக எடுத்துடலாம். அது இன்னும் பெட்டர். del L1 ஃபார்முலா என்ன வரும் சொல்லு? del L1 will be equal to FL1 by pi R1 squared into Y1. அதே தான். அப்போ del L காமனாக வெளியே எடுத்து ஈக்குவல் டு எஃப் ரெண்டுக்கு சேம் தான், பை ரெண்டுக்கு சேம் தான். மற்றெல்லாம் வேரி ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஒயருக்கு L1 எவ்வளவு? 0.314 மீட்டர் divided by R1 2 millimeter 2 into 10 to the power of 2 into 10 to the power of minus 3 the whole square 4 into 10 to the power of minus 6. ரெண்டாவது ஒயரை பொறுத்தவரை ப்ளஸ் தான். 0 பாயிண்ட் லெங்க்த்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒயருடைய லெங்க்த்து யங்ஸ் மாடுலஸ் எங்கேயோ விட்டுட்டோம் பார்த்தீங்க. இங்கே யங்ஸ் மாடுலஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ 4 இன்ட்டு அப்போ del L1 வெளியே எடுத்தேன்னா பைய காமன் எடுத்துட்டோம். R1 squared into Y1 is nothing but 2 into 10 to the power of 11. 2 into 10 to the power of 11 minus 0 பாயிண்ட் இங்கே 314 செகண்ட் ஒயருடைய யங்ஸ் மாடுலஸ் சாரி லெங்க்த்து 0.628 divided by R2 is nothing but அதே தான் 2 into R4 into 10 to the power of minus 6 and R2 squared. ரெண்டு ஒன்று தான். R1 R2 ஈக்குவல் தான். இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் வந்து 4 into 10 to the power of 11. 4 into 10 to the power of 11. ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் இன்னும் கூட எடுக்கலாம். எஃப்ன்றது எம்ஜி தான். டவுன்லோட் ஃபோர்ஸ் மாஸ் 8 kg into 10 divided by 3.14 into இதில் காமன் ஃபேக்டர் 4 into 10 to the power of minus 6 ஒரு minus 11. எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துடலாம் பவர். ஸோ 4 இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது. 4 into 10 to the power of minus 6 எடுத்துட்டோம். 10 to the power of 11ஐயும் காமனாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தேன்னா 0.314 divided by 2. இதில் ப்ளஸ் தான். இது ரெண்டு எலாங்கேஷன் தான். 0.628 divided by 4. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் இது ரெண்டும் ஒரே டேர்ம் தான். 0.314. அப்போ 2 டைம்ஸ் போட்டு இந்த சம்மை கால்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது -6 11. அப்போ இதில் ஒரு 4 + 1 5.
+5 இருக்கு, மேலே போனால் -5, இப்போ -4 இருக்கு. அடுத்தது அப்போ இதில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குனால 2 டைம்ஸ் போட்டுடலாம். 2 into 10 to the power of -4 divided by 3.14 into 2 times 0.314 by 2. 2 டைம்ஸ் போட்டோம். இது அப்படியே ரிப்பீட் ஆனதுனால 2 டைம்ஸ் வேல்யூ என்னென்ன கேன்சல் ஆயிரும். இது 3.14, இது 10 டைம்ஸ் வந்துடும். 10 2 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 into 10 to the power of -5 இருக்கான்னு பாரு. அதான் ஆன்சராக இருந்திருக்க முடியும். மீட்டர்ஸ். டோட்டல் எலாங்கேஷன் தான், டோட்டல் டென்ஷன் இல்லை. ஸோ டோட்டல் எலாங்கேஷன் இஸ் நம்ம போட்டது கரெக்டு. 2 into 10 to the power of -5 மீட்டர் இஸ் ஆன்சர். ஸோ டோட்டல் எலாங்கேஷன் கேட்டதுனால 2 சீரீஸ் இருந்தால் 2க்கும் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஈக்குவல் தான், அதே ஃபோர்ஸ் தான். ரெண்டையும் தனித்தனி ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் எலாங்கேஷன் 0.314, செகண்ட் கேஸில் 0.628, 2 டைம்ஸ் த வேல்யூ. ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக ஈஸியான நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்த சம் போகலாம். There are 2 samples of gas. Sample A, number of moles 2. அப்போ sample 1 வச்சுக்கலாம். 1, number of moles 2, அதோட இனிஷியல் வால்யூம் 3V0. வால்யூம் V0ன்ற ஒரு டேர்ம், வால்யூம் இஸ் 3V0. ஓகே, சாம்பிள் 1. அடுத்து சாம்பிள் 2 இருக்கு. அதோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதே தான், மியூ இஸ் 2. அதோடைய இனிஷியல் வால்யூம் வில் பி V0. அதோடைய வால்யூம் V0 தான். If relation between pressure and volume of the both sample is கொடுத்தாச்சு. அப்போ இந்த ரிலேஷனை வச்சு P கால்குலேட் பண்ணிடு. what is the value of P? Find the difference in temperature. நம்ம இதை எப்படி இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம்? see, difference in temperature-னா இந்த கேஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும், இந்த கேஸ்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்கும். ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபார்முலா PV equal to mu R T. ஃபர்ஸ்ட் கேஸ் T1 வச்சுக்கலாம். ப்ரெஷர் P1V1, அந்த T1. இதில் P2V2 mu2 RT2. அப்போ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். இப்போ வால்யூம் இருக்கு, ப்ரெஷர் இல்லை. அப்போ இந்த ஃபார்முலா போட்டு ப்ரெஷரை கண்டுபிடிச்சிரு. அப்போ சப்ஸ்டியூட்டிங் திஸ் வேல்யூஸ் இன் திஸ் ஈக்குவேஷன். அப்போ ப்ரெஷர் வில் பி, அதை P1 வச்சுக்கலாம். P0 டிவைடட் பை 1 plus V வந்து 3V0 by V0 to the power of 2. பேலன்ஸ் அப்போ என்ன இருக்கு? P0 divided by 1 plus 3 squared is 9. அப்போ new pressure will be P0 by 10. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு T1 கண்டுபிடிச்சிடலாம். P1 is P0 by 10 into V1 is 3V0 equal to mu வந்து 2 moles R into T1. T1க்கான வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ T1 நீ வெளியே எடுத்தேன்னா, ஸோ 3 by இது 20 ஆயிடுச்சு. R 3 by 20 into PO VO. கிளியர் ஆயிருக்கியா? T மட்டும் எடு. ஸோ P into 3VO divided by 2 into 10, 20. இதே போல இந்த சைடு வா, அதே போல இங்க வா. P2, இப்போ நம்ம P1 கண்டுபிடிச்ச மாதிரி P2-வை கண்டுபிடிச்சிடலாம். P2 will be equal to, இதே ஃபார்முலா எடு, P0 divided by 1 plus V become V0 தான். அப்போ V0 by V0 to the power of 2.
அப்போ 1 ஸ்கொயர்ட் இஸ் 1, 1 plus 1 2. அப்போ PO by 2 தான் நியூ ப்ரெஷர். சரிதான், PO divided by 1 plus 1 squared is 1. அடுத்து இந்த ஃபார்முலால் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ P2 இருக்க இடத்துல P0 by 2 V0 equal to mu வந்து 2 into R into T2. இப்போ T2 வெளியே எடுத்துடலாமா? T2 will be equal to P0 V0 by 4R. அவ்வளோதான். இதில் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் தான் பார்க்கணும். இதில் இதுதான் ஹை வேல்யூ, இது லோ. அப்போ T2 மைனஸ் T1 போட்டுரு. T2 மைனஸ் T1 போடுவோம். அப்போ T2 மைனஸ் T1 டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் தான். இப்போ காமன் ஃபேக்டர் P0 V0 பை 4Rஐயும் கூட காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே 1 தான் இருக்கு. மைனஸ் இதில் 3 பை இதில் 5 வந்துடும். ஏன்னா 5 4s 20. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1 2 2 மைனஸ் 1 தான் போட்டிருக்கோம். 2 மைனஸ் 1 டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்கு. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர் ஆஃப் த சாம்பிள் பி அண்ட் சாம்பிள் ஏதாவது. அப்போ பி மைனஸ் ஏ தான் நம்மளும் போட்டிருக்கோம். அதான் ஆன்சராக வருது. ஸோ இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 3 2 by 5. அப்போ 2 by 5 into PO VO by 4R. அப்போ 4ல் ஒரு 2 டைம்ஸ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா PO VO by 10R is the answer. PO VO by 10R. அதான் ஆன்சராக இருந்திருக்க முடியும். ஈஸியான கொஸ்டின் தான். என்ன பண்ணுறோன்னு புரியுதா? 2 கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ப்ரெஷர் வால்யூம் மியூ கொடுத்தாச்சு, டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் இதே போல் டெம்பரேச்சர் T2 கண்டுபிடிச்சோம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சரை பாரு. அதான் அதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் ஆஃப் B டு தட் ஆஃப் A. இது B, இது A. அடுத்தது போகலாம். A spiral coil having total number of turns 200. Number of turns கொடுத்தாச்சு 200. இன்னர் ரேடியஸ் R1 வச்சுக்கலாம் 3 சென்டிமீட்டர். அண்ட் அவுட்டர் ரேடியஸ் R2 வந்து 6 சென்டிமீட்டர். அண்ட் ஹேஸ் அ கரண்ட் ஆஃப் 20 milliampere. ஓகே. ஃபைண்ட் த மேக்னெட்டிக் மொமெண்ட். இது ஸ்பைரல் காயில், அதான் பிரச்சனையே. இது வந்து நாட் அ ஆர்டினரி காயில். இதோடைய காயிலுடைய ரேடியஸ் கூட்டிகிட்டே போகுதான் ஸ்பைரல் காயில். நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு. மேக்னெட்டிக் மொமெண்ட் ஈக்குவல் டு NIA. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஆனால் இங்கே வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? ஸ்மால் என்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்க். லெங்க் இஸ் நத்திங் பட் R2 மைனஸ் R1. அதோடைய லெங்க். அப்போ n இருக்க இடத்துல நம்ம என்ன போடலாம்? இந்த இடத்துல ஸ்மால் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்க் இன்டு R2 மைனஸ் R1. அண்ட் இது ஒரு வேரியபிள் ஃபேக்டர். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் அதான் இஸ் இன்டகரல் ஆஃப் R1 டு R2. ரேடியஸ் எடுத்துட்டோம். ஸ்மால் n நம்ம எடுத்துக்கிட்ட ஃபார்முலா ஸ்மால் n இன்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்க் இன்டு இது ஒரு வேரியபிள் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம் dr இன்டு I இன்டு a இருக்க இடத்துல πr². R will இட்ஸ் அ வேரியபிள். அப்போ இந்த ஸ்டெப்பில் தான் n வேல்யூ போடு. ஸ்மால் n இஸ் நத்திங் பட் இந்த டேர்ம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் R1 டு R2 என்ன இருக்க இடத்துல n பை R2 மைனஸ் R1 இன்டு dr I பை R². இவ்வளோதான். இதில் கான்ஸ்டன்ஸை வெளியே எடுத்துடலாம்.
அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா n i பை ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் பை ஒரு கான்ஸ்டன்ட் பை R2 மைனஸ் R1 ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். வேரியபிள் அப்படின்னு சொன்னேன்னா R ஸ்கொயர் dr மட்டும்தான் வேரியபிள். ஸோ R ஸ்கொயர் dr. அப்போ இன்டகிரேட் பண்ணிடுவோம். இவ்வளோதான். இதை இன்டகிரேட் பண்ணால் ஆர் கியூப். அப்போ ni பை பை R2 மைனஸ் R1. இட்ஸ் அ திக்னஸ். அந்த மொத்த லெங்க் தான் R2 மைனஸ் R1 இன்ட்டு R கியூப் பை 3 லிமிட் R1 டு R2. அப்போ பை 3 கூட காமனாக வெளியே எடுத்துடலாம். ni பை by 3 into R2 minus R1 into upper limit minus lower limit போடுறோம். R2 cube minus R1 cube. அவ்வளோதான். இனிமே எல்லாம் சப்ஸ்டியூஷன் தான். n வந்து 200 டர்ன்ஸ். I வந்து 20 மில்லி into 10 to the power of minus 3 by 3 into R2 minus R1, 6 minus 3, 3 into 10 to the power of minus 2 into R2 cube. R2 வந்து 6 cube 36 minus 3 cube 9. 10 to the power of minus 2, the whole cube is minus 6. So, இதை நம்ம simplify பண்ணா ஆன்சர் நமக்கு வந்துவிடும். ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது கியூப். ஸோ 6 கியூப் ஐ திங்க் 220 216 மைனஸ் 3 கியூப் 27. இப்போ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 189. அப்போது இதில் கால்குலேட் பண்ணால் இது 2 10 to the power of 3 minus 3 cancel. இப்போ மேலே 2 pi இருக்கு. 10 to the power of minus 4 இருக்கு by 9. இது 189. அப்போ நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 21. இன்னொரு 2 மிஸ் ஆயிருக்கு. ஃபோர் பை 2 into 2 4 pi by 9 21. அப்போ 4 into 21 84. அப்போ ஆன்சர் இஸ் 84 pi into 10 to the power of minus 4 ampere meter square தான் பேலன்ஸ். கால்குலேஷன் இந்த ஃபார்முலா கொஞ்சம் இந்த மெத்தட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறப்போ நீட்டில் இந்த அளவு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்ம போடலாம். இது ஸ்பைரலாக இருந்ததுனால தான் இந்த ஸ்டெப் வந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, இந்த சம்ம தான் போடலாம். It is an LCR circuit. L C, R is given 100. Power factor of the above circuit is power factor கொடுத்தாச்சு. Find out XL minus XC. √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே பவர் ஃபேக்டர் கேட்டது. XL minus XC இதெல்லாம் ஓமா இருக்கும், டபிள்யூஆர் இருக்காது. ஓம். ஓகே, வில் சால்வ் இட். வாட் இஸ் காஸ் பை? காஸ் பைன்றது என்ன? எல்சிஆர் சர்க்யூட்டை பொறுத்தவரை இது ஆர் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், எக்ஸ்எல் அஹர்ட், எக்ஸி கிரேட்டர். நம்ம அசியூமிங் எக்ஸ்எல் கிரேட்டர் தன் எக்ஸின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி
This is R. இதான் pi. அப்போ cos pi will be equal to இது Z by R. Z by R. அடுத்தது cos pi கொடுத்தாச்சு 0.5 equal to Z by R value also given 100. அப்போ Z is nothing but 50. சரி. இப்போ ஆனா நமக்கு வேண்டியது XL minus XC. உனக்கு Z is equal to root of R squared plus XL minus XC the whole square. இதே மெத்தட்லேயே போட்டு போயிடலாம். Z is 50. Squaring both sides போடுவோம். 50 squared 2500 equal to R squared. R squared is nothing but R is nothing but 100 squared 10 to the power of 4 plus XL minus XC the whole square. Root remove பண்ணிட்டோம். Squaring both sides போட்டு. அப்போ 2500 equal to இது 100 squared 10 to the power of 4 10,000 plus XL minus XC the whole square. இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ XL minus XC the whole square is equal to, ஆக்சுவலாக அது மைனஸில் இருக்குது, நம்ம மேக்னிடியூட் எடுக்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், 7500. ஓகே, 10,000 minus 2,000 taking square root on both sides. அப்போ XL minus XC கிடைச்சிருச்சு, root of 7500. 7500 approximately இது வேணா 3 into 2500. $2,550 √3 வந்து 1.732. அப்போ உனக்கு XL minus XC மேக்னிடியூட் தான் எடுத்திருக்கோம், which is equal to 50 into 1.73. 1.73 into 50 போட்டா இந்த சம்மை நம்ம தப்பு பண்ணிட்டோம், இங்கேயே தப்பு பண்ணிட்டோம். ஓகே, என்ன தப்புன்னா cos பை போட்டது ரைட்டு, R by Z நாட் Z by R. அப்போ எல்லாமே அப்போ தப்பாயிரும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மறுபடியுமே போட்டுறேன். ஸோ cos பை is equal to R by Z. அப்போ இது 0.5, R வந்து 100 by Z. இப்போ Z is equal to 200 மாறிடும். இவ்வளோதான். ஸோ ஏன்னா Z வந்து 0.5 is 1/2 200. அப்போ 200 square equal to 100 square plus XL minus XC the whole square. அப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம், ரூட் போயிடும். இது அப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போடாமல் போட்டால் இப்படி இருந்திருக்கும். ஆனால் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போட்டோம்னா அப்போ 2 followed by 4 followed by 10 to the power of 4, ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போட்டோம், ஈக்குவல் டு 10 to the power of 4 plus XL minus XC the whole square. 4 minus 10 to the power of 4, 3 into 10 to the power of 4, சரிதானே, 4 minus 1, XL minus XC the whole square. உனக்கு when taking root on both sides, அப்போ √3 into 10 to the power of 2 equal to XL minus XC. இப்போ ஆன்சர் வந்தாச்சு. XL minus XC is nothing but 1.732 into 100, which is 173.2 ohm is the answer.
173 ஓ. இதை இன்னொரு மெத்தட்லையும் கூட போடலாம். காஸ் பை 0.5னா பை இஸ் நத்திங் பட் 60 டிகிரி. பை இஸ் 60. tan 5 போட்டேன்னா tan 60 இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் சைட் XL மைனஸ் XC பை R. அப்போ R வேல்யூ தெரியும். R வேல்யூ இஸ் 100. அவ்வளோதான். அப்போ அந்த மெத்தடில் போட்டேன்னா tan 60 இஸ் நத்தன் tan 60 சாரி tan 60 இஸ் √3 இன்டூ 100. அதே ஆன்சர் வந்து சார். இதே தான் அடுத்த ஸ்டெப் வந்து சார். ஸோ ஈஸியான சம். ஒன்லி திங் கேர்ஃபுல்லாக பண்ணணும். காஸ் பை இஸ் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஆர் பை சைட் மாற்றி எடுத்ததுனால இந்த சம் தப்பாயிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் given by ஒரு ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் E1I E2K. ஐ காம்பனெண்ட்ல இருக்கு, கே காம்பனெண்ட். ஓகே, இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ். செட் காம்பனெண்ட்ல இருக்கு. எக்ஸ்லயும் இருக்கு, செட்லயும் இருக்கு. இதுதான் இது. ரெண்டுமே பாசிட்டிவ். சின்ஸ் சைன் கேஎக்ஸ் பிளஸ் இது எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்குதுன்னா பிளஸ் செட் ஆக்சிஸில் போயிட்டு இருக்கு. பிளஸ் செட் ஆக்சிஸ். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். சரியா? இது டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். எது? கேஎக்ஸ் பிளஸ் கேசெட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஃபைண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுடைய ரிஃப்ளெக்டட் ரே. ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. E1I அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது செட் ஆக்சிஸ். அப்போ செட் ஆக்சிஸோட டைரக்ஷன் எக்ஸ்ல மாறல. டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கு. செட் டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த வேவ் இப்படி தான் போயிட்டு இருக்கு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்போ ரிட்டர்ன் ஆகுது. இது என்ன ஆயிருக்கும்னா, ரிட்டர்ன் ஆகுதுன்னா இதோட டைரக்ஷன் மாறும். E will be in, இது x, இது E1 is nothing but x component, இது set component. Electric field will be in, இது electric field. அப்போ direction of propagation will be, இதோட டைரக்ஷன் இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா XY பிளேன், இது எக்ஸ் இருக்கு, செட் இருக்கு. இதுதான் செட், இது செட், இதுதான் செட். இது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ். இதுதான் அந்த வேவுடைய டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல போகணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஐ கிராஸ் கே. அப்போ xi பிளஸ் செட் k will be இந்த வேர்டு, இங்க ஒரு வேர்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், சாரி. Find the reflected ray equation if theta is Brewster's angle. Okay. மாத்தி எடுத்துட்டு ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ல இட் ரிஃப்ளெக்டட் அட் அன் ஆங்கிள் ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள். ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த காம்பனன்ட் மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்டட் ரேல இருந்திருக்கும். மற்றெல்லாம் கட் ஆயிரும். இது எக்ஸ்லேயும் இருந்திருக்காது, செட்டில் இருந்திருக்காது. டைரக்ஷன் மட்டும் மாறும். அப்போ
EO J காம்பனண்ட் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ எக்ஸ் காம்பனண்ட்டும் இருந்திருக்காது, செட் காம்பனண்ட்டும் இருந்திருக்காது. கிளியர் ஆக்கிக்கணும். இதுல ஐ காம்பனண்ட் கே காம்பனண்ட் இருந்திருக்காது. ஏன்? எக்ஸ்ஒய் பிளேனுக்கு நமக்கு தெரியும், ஒரு ரே ப்ரூஸ்டர் ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா இது எக்ஸ்ஒய் பிளேன் வையன், இது எக்ஸ், இது ஒய். இந்த ரிஃப்ளெக்டட் ரே அது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் தான் இருந்திருக்கும். தட் மீன்ஸ் ஜே காம்பனன்ட் மட்டும்தான் இதுல இருந்திருக்க முடியும். அடுத்தது டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் எக்ஸில் மாற்றம் இல்லை, செட் ஆக்சிஸில் மாறி, அப்போ இதுதான் ஆன்சராக இருந்திருக்க முடியும். ஸோ ஒரு சிம்பிள் கொஷின் தான், நான் இந்த வேர்டை பார்க்கல, ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள்ன்ற வேர்டை பார்க்கல. ஸோ தட் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ ஹியர் இட் ப்ரெசன்ட் வைப்ரேஷன் ஆல் டைரக்ஷன்ஸ் அன்போலரைஸ்ட். பிளேன் போலரைஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது எந்த பிளேனில் வருதோ அந்த ரெண்டு பிளேன்லையுமே இருக்காது. அதுக்கு பெர்பெண்டிகுலர் பிளேன் தான் ரே வில் பி, that plane of vibration will be there. அதான் இங்க எடுக்கிறான். electric field will be in only in z axis, sorry, y axis. இது x z காம்பனண்ட்ல இருக்கு. அப்போ y axisல மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அடுத்தது இது z ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் z, அதனால டைரக்ஷன் ஆஃப் z மாறிடுச்சு. அவ்வளவுதான். இவ்வளவுதான். இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், நம்ம ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிட்டோம். A telescope has a resolving power 5 × 10⁻⁻7 radians. Okay. The wavelength of the light is 500 nanometer. Find the diameter of the telescope. Formula தெரியும். Resolving power உடைய formula diameter of the aperture, telescope aperture by 1.22 lambda. இது சிலபஸ்ல இருக்கான்னு தெரியல, ஆனாலும் கேட்டதுனால நம்ம போடுறோம். கேட்டது diameter. Diameter of the aperture will be resolving power into 1.22 lambda. Resolving power is 5 × 10⁻⁻7 into 1.22 into wavelength 500 nano 10⁻⁻9 meter. இது நம்ம calculate பண்ணோம்னா ஸோ 305 மீட்டர் கரெக்டாக வரும். 305 மீட்டர். ஸோ இது 10⁻7 -7 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 5 × 5 25 × 1.25 போடு, கரெக்டாக வரும். 305 மீட்டர் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த டெலஸ்கோப். Two forces F1 and F2 act simultaneously on the body. அப்போ net force will be F1 plus F2 is the net force act on the body. Okay, net force. And the body displays 25 centimeter along இந்த வெக்டார் உடைய டைரக்ஷன்ல போச்சா. அப்போ work done வந்து F dot S. எஸ் வெக்டார் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 into யூனிட் வெக்டார் ஆஃப் திஸ் டேர்ம். இந்த டேர்முடைய யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர் கேப் வில் பி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஆர். ஸோ ஆர் வெக்டார் 3i minus 4j divided by modulus of this vector 3i minus 4j modulus. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ மேலே 3i minus 4j divided by இதை root of 9 plus 16 which is 25. அப்போ யூனிட் வெக்டார் will be 1/5 into 3i minus 4j. இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஏன்னா 25 டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு யூனிட் வெக்டார். அப்போ எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வில் பி 25 5 times 25/5 into 3i minus 4j. இதை கால்குலேட் பண்ணால்
இது 5 இருக்கு. 5 3s are 15i, 5 4s are 20j. இப்போ ஃபைனல் ஸ்டெப்புக்கு வா. ஒர்க் டன் வில் பி F1 plus F2. ரெண்டையும் முதல் ஆட் பண்ணிடுவோம். நெட் ஃபோர்ஸ் வில் பி, ரெண்டே ஆட் பண்ணா 3i plus 2i, 5i. நல்ல கவனமாக இருக்கணும். 3i plus 2i. அடுத்தது 5j plus minus 4j plus j ஆயிடுச்சு. அடுத்தது k இங்கே இல்லை, இங்கே plus 2k. ரெண்டே ஆட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெட்வொர்க் டன் இஸ் dot product of 5i plus j plus 2k dot 15i plus 20j minus 20j. minus 20j. அப்போ டாட் ப்ராடக்ட் தான் 5 into 15, 75. I dot I become 1, j minus 1 into 20 minus 20 j. இவ்வளோதான். கீழே அங்கே 0 2 into 0 0. Answer is 55 joule is the answer. In single slit experiment diffraction, in single slit diffraction, the distance between third minima and first minima is A is the width of the slit, D is the distance between the slit and the screen, and lambda is the wavelength. Okay, this is a single slit, zero order, the first order minima, இங்கே தான் width of zero order maxima இருக்கு. இது angle of diffraction of first order minima. ரெண்டுமே மினிமா தான். அடுத்தது செகண்ட் ஆர்டர் மினிமா இருந்திருக்கும். அடுத்த தேர்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர் மினிமா ஒரு இடத்துல வந்திருக்கும். அடுத்த தேர்ட் ஆர்டர் மினிமா. என்ன கேட்டிருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கு. எந்த டிஸ்டன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் மினிமாக்கும் தேர்ட் ஆர்டர் மினிமாவுக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, நமக்கு ஃபார்முலா நம்ம கைவசம் இருக்கு. A sin theta equal to lambda is the condition for first minima. அப்போ தீட்டா ஸ்மால் இருந்தா, அப்போ தீட்டா இது தீட்டா 1 ஃபர்ஸ்ட் மினிமாவுடைய ஆங்கிள். அடுத்தது தேர்ட் மினிமாவுடைய ஆங்கிள் இது தீட்டா 3ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபார்முலா A sin theta 3 equal to, இது செகண்ட் மினிமானா 2 lambda, தேர்ட் மினிமானா 3 lambda. இது தேர்ட் மினிமா, இது ஃபர்ஸ்ட் மினிமா, இது ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நமக்கு. அப்போ தீட்டா 1 இஸ் நத்திங் பட் லாம்டா பை ஏ. இந்த ஆங்கிள் ஜீரோக்கு ஃபர்ஸ்ட் மினிமாக்கு இடையில இருக்க ஆங்கிள். தீட்டா 3 இஸ் நத்திங் பட் 3 lambda பை ஏ. இது எந்த ஆங்கிள்னா, உனக்கு வேண்டியது இந்த ஆங்கிள் தான் வேணும். இந்த ஆங்கிளுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் தான் உனக்கு வேணும். புரிஞ்சு படிக்கணும். ஸோ தீட்டா 3 மைனஸ் தீட்டா 1 போட்டேன்னா தட் வில் பி த ஆங்கிள் கரஸ்பாண்டிங். இந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங் லெங்க் தான் நமக்கு வேணும். அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் மினிமா அண்ட் தேர்ட் மினிமா. புரிஞ்சு படிக்கணும். தேர்ட் மினிமா இடையில இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ தீட்டா 3 மைனஸ் தீட்டா 1 போடுவோம். தீட்டா 3 மைனஸ் தீட்டா 1 ஈக்குவல் டு 3 lambda a by a minus lambda a become 2 lambda by a. இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியும். S is equal to r theta ஃபார்முலா படி
எஸ்ன்றதா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேண்டிய இப்போ டிஸ்டன்ஸ் இது ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் மினிமா தேர்ட் மினிமா இடையில இருக்க டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கலாம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்றது இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி இன்டு தீட்டா. ஓஹோ இது வேணா ஸ்மால் டின்னு வச்சுக்கலாம். ஸ்மால் டின்னு வச்சுக்க. ஏன்னா இதை கேபிட்டல் டி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு வேண்டியது ஸ்மால் டி தான் வேணும். ஸோ ஸ்மால் டி ஈக்குவல் டு இந்த தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ distance between first minima and third minima is capital D into theta. Capital D into theta is 2 lambda by A. எல்லா டேட்டாவும் இருக்கு. டிஸ்டன்ஸ் அப்படிதான் வச்சிருக்காங்க. இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். 2 lambda D எங்க இருக்கு? 2 lambda D by A தான் இதோட ஆன்சர். புரிஞ்சு போட முடியுதா? வேல்யூ கொடுக்கல, டைரக்டா ஆங்கிளே எடுத்து செஞ்சிருக்காங்க. இந்த மெத்தட்லையும் போடலாம். இல்லைன்னா இது half width of central மேக்ஸிமான்னு வச்சும் போடலாம். அதை விட ஐ திங்க் இது ஈஸி மெத்தட். இது ஆங்குலர் வித் ஆஃப் ஃபர்ஸ்ட் மினிமா, இது ஆங்குலர் வித் ஆஃப் தேர்ட் மினிமா. ரெண்டுக்கு இடையில தான் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள் தீட்டா. அதான் நம்ம எடுக்கிறோம். தீட்டா 3 மைனஸ் தீட்டா 1 will become தீட்டா. அந்த தீட்டாக்கு கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா S is equal to D into தீட்டா. அந்த ஃபார்முலா தான். Dன்றது ஸ்லிட்டுக்கு ஸ்க்ரீனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். இதை வச்சு தான் செய்யணும். நல்ல கொஸ்டின். Bulk modulus of water is given K at the depth of 220 meter. Find the change in density. Bulk modulusக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். dP by change in volume by original volume. இதுதான் அந்த பேசிக் ஃபார்முலா. உனக்கு தெரியணும் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் மாதிரியே which will be equal to change in density by original density எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலால அதான் சேஞ்ச் இன் வால்யூம் will be equal to gamma into del B ஒரிஜினல் வால்யூம் into ரைஸ் இன் டெம்பரேச்சர்ன்ற ஒரு ஃபார்முலா உண்டு. இதே கான்செப்ட்ல இதுல வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி குறைய. ஆக்சுவலாக ஒரு வேணா ஒரு மைனஸ் சைன் வரலாம். அந்த ரிலேஷன்ஷிப் படி அப்போ டெல்வி அப்போ நம்ம டெல் ரோ பை ரோ வெளியே எடுத்தேன்னா விச் இஸ் ஈக்குவல் டு அதான் சேஞ்ச் இன் டென்சிட்டி ஈக்குவல் டு டிபி பை கே. அவ்வளோதான். பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100 போட வேண்டியதான். அப்போ டிபின்றது ஹெச்ரோஜி பை கே இன்ட்டு 100 போடு. தட் வில் பி த del P by del rho by rho into 100. That is called percentage change in density. ஒன்னா போடுவோம். H வந்து 220 மீட்டர். வாட்டர் அப்படின்னு கொடுத்ததுனால 1000. G10 into 10 to the power of 2 by K is nothing but 2.2 into 10 to the power of 9. அப்போ 1, 4, 5, 7. இப்போ 10 to the power of 7 இருக்கு, கீழே 10 to the power of 9. அப்போ which is nothing but மேலே வந்துச்சுன்னா 10 to the power of -2. இவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 by 2.2 வந்து 10 டைம்ஸ் போயிடும். 10 into 10 to the power of -2 போட்டேன்னா which is 10 to the power of -1 which is 0.1%. அதான் மீனிங். 0.1 change in percentage change in density is 0.1%. ஈஸியான கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. ஸோ 10 into 10 to the power of -2 is nothing but 0.1. 10 to the power of -1%. ஸோ இந்த கொஸ்டின்ல del V by V எதுக்கு ஈக்குவல்னா del rho by rho க்கு ஈக்குவல். மைனஸ் வரும், இங்கே மைனஸ் மீனிங் இல்லை. எனிவே பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டென்சிட்டி அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. del V by V equal to del rho by rho போடலாம். The resistance of the diode in forward bias is
10 ஓம். அப்போ இந்த இந்த டயோடு இது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கிறதுக்கு 10 ஓம். தென் டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த சர்க்யூட். டைம் கான்ஸ்டன்ட்ன்றது இதோடைய வேல்யூ எவ்வளவா? ஆல்ஃபா இன்டு 10⁻⁻⁵. ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. டைம் கான்ஸ்டன்ட்ன்றது இதில் சி இருக்கு, ஆர் இருக்கு. சி அண்ட் ஆர். ஆர்ன்றது எவ்வளோன்னா டோட்டல் இந்த ஒரு 100, இது ஒரு 110 ஓம். அடுத்தது இந்த கப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 2 மைக்ரோஃபாரட். 2 இன்டு 10⁻⁻6 ஃபாரட். இதில் டைம் எங்கே வருது? நான் ஒரு சிம்பிள் ரிலேஷன் சிக்கும் ஆருக்கும் எக்ஸி ஈக்குவல் டு 1/c ஒமேகா. நமக்கு வேண்டிய 3 விஷயம் ரிலேட் ஆயிடுச்சு. எக்ஸின்றது ரெசிஸ்டன்ஸ், சின்றது கெப்பாசிட்டன்ஸ், ஒமேகா இஸ் நதிங் பட் 2π/t டைம் ஃபேக்டர் வந்துருச்சு. அப்போ இதை ஆர்னு வச்சுக்கலாம். இது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1/c இன்ட்டு 2π/t. இந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதோடைய டைம் கான்ஸ்டன்ட்ன்றதப்போ டி இஸ் நத்திங் பட் ஆர்சி. அவ்வளோதான். ஆர் இன்ட்டு சி மல்டிப்ளை பண்ணு. அது எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? 2π பற்றிலாம் கவலைப்படாத. ஆர் இன்ட்டு சி தான் எது? அந்த டைம் கான்ஸ்டன்ட். ஓகே. ஆர் வேல்யூ எவ்வளவு? 110. சி வேல்யூ எவ்வளவு? 2 இன்ட்டு 10⁻⁻6. அப்போ டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ will be, என்ன டவுன் போட்டுட்டாலும் சரிதான். டைம் கான்ஸ்டன்ட் will be, so 2 into 110 is 220 into 10⁻⁻6, which is அதில் -5 இருக்கணும். அப்போ 22 into 10⁻⁻5 equal to ஆல்ஃபா இன்ட்டு 10⁻⁻5. ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் 22. இது ஆன்சர். ஆல்ஃபா வேல்யூ 22 இஸ் த ஆன்சர். ஓகே. ஆல்ஃபா இஸ் 22. ரொம்ப ஈஸியானது. டைம் கான்ஸ்டன்ட்ன்றது டைமென்ஷனல் ஃபேக்டர். ஸோ 2πயால் மல்டிப்ளை பண்ணோன்றதுல டைமென்ஷன் ஆஃப் டைம் என்ன? ஆர் இன்ட்டு சி இஸ் த டைமென்ஷன் ஆஃப் டைம். ஆர்ன்றது இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது எதுக்கு நான் எடுத்தேன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்தேன். டைமென்ஷனல் கொண்டு வர்றதுக்காக எடுத்தனே ஒழிய நம்ம புரிஞ்சுக்கலாம். எக்ஸின்றது ரெசிஸ்டன்ஸு, சி இப்போ எக்ஸி இன்ட்டு ஆர்ன்றது 1/ஒமேகான்றது டைம் 1/2π/t. அப்போ டி இஸ் நதிங் பட் வேற ஒன்றும் இல்லை, டைம் கான்ஸ்டன்ட் இஸ் ஆர்சி. வேல்யூ கிடைச்சிருச்சு. ஆல்ஃபா இஸ் நதிங் பட் 22 இஸ் த ஆன்சர். ஓகே. ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைல் 1. அப்போ இது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ற தெரிஞ்சிச்சு. இது ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல், பாடி இஸ் த்ரோன் அட் அன் ஆங்கிள் 50 டிகிரி ஃப்ரம் த ஹரிசாண்டல். இது 60 டிகிரி ஃப்ரம் ஹரிசாண்டல். என்ன கொடுத்துருக்காங்க? ரேஞ்ச் 1 இஸ் n டைம்ஸ் ரேஞ்ச் 2. இதான் கொடுத்தது. தென் √3n இஸ் அந்த n டைம்ஸ் அந்த n வந்து √3ஆல் மல்டிப்ளை பண்ண, தட் வில் பி த ஆன்சர். ஓகே. ரேஞ்சுக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும். u ஸ்கொயர் sin 2θ/g. u1 equal to sin θ1. u2 squared sin 2θ2/g. இப்போ இந்த g கேன்சல் ஆச்சு. u1 வந்து u1 24 மீட்டர் per செகண்ட். அப்போ நம்மளே எடுத்துக்க வேண்டியதுதான் 4 மீட்டர் per செகண்ட். அப்போ 24 into 24 into sin 2 into theta 30 degree equal to n times n போட்டுக்கோ n into இது வந்து 4 squared 16 into sin 120. ஓகே. இப்போ நம்ம sin 120 பத்தி பார்ப்போம். sin 90 plus theta equal to
sin 90 plus theta is second quadrant வருது மைனஸ் சிம்பிள் மாறும் cos இது 30 cos 30 மைனஸ் cos 30 சரிதானே ஸோ which is sin 90 plus theta is 90 plus theta is சைன்ல தானே இருக்கு plus cos 30 sin cos 30 புரிஞ்சுக்கணும் sin is positive in the second quadrant அதனால இது plus cos 30 is nothing but root 3 by 2 sin 30 is nothing but 1 by 2 சரி இப்போ 24 into 24 into 1 by 2 equal to n into 16 into root 3 by 2 ஏன்னா cos 30 root 3 by 2 என்ன calculate பண்ண போறோம் இந்த 2 cancel ஆயிடுச்சு 16 4 times 8 ஆல multiply பண்ணு 3 8s are 2 8s are 16 3 times 3 அப்போ ஸோ இன்னும் 2 இருக்குல்ல 2 12 அப்போ 3 12s 3 12s இருக்கு 30 36 by root 3 equal to n கேட்டது என்ன root 3n அப்போ answer is root 3n equal to root 3 into 36 by root 3 அப்போ answer is 36 the answer so answer is 36 for this question 36 ஐஐடியில் கேட்ட கொஸ்டின் தான் ஈஸியான கொஸ்டின் தான் ஜஸ்ட் இது உனக்கு புரியுதான்னு பாரு sin 90 plus theta sin 90 plus thetaல sin 90ல வர்றதுனால sin become cos sin வந்ததுனால செகண்ட் குவாட்ரண்ட் பாசிட்டிவ் அதனால cos theta வரும் சேஞ்ச் ஆச்சு cos theta cos 30 இது ஆன்சர் 36 இஸ் த ஆன்சர்